2, 3 நாளாவே நெனச்சிட்டு தான் இருந்தேன். விளக்கு போடணும், பிரம்ம முகூர்த்த விளக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, என்னால இந்த வாட்டி வந்து போடவே முடியல. நேத்து வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து கோயிலுக்கு போணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பக்கத்து வீட்ல இந்த அக்கா கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 மணிக்கு மேல தான் வந்துட்டு நான் கிளம்புனேன். தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். நாங்க கோயிலுக்கு போம்போது மணி கரெக்ட்டா 7:30 மணி. இன்னைக்கு வந்து கண்டிப்பா கோயில் பூட்டியிருப்பாங்க. எப்பொழுதுமே வந்து எங்க ஊர்ல 7 மணி 7:30க்கெல்லாம் கோயில் வந்து பூட்டிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனா, உண்மையாவே முருகனோட அருளால கோயில் வந்து தொறந்து தான் இருந்துச்சு. நாங்க பிள்ளையாருக்கு விளக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறமா எப்பயும் போல முருகருக்கு விளக்கு போட்டுட்டு வந்தேன். ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கவே இல்ல. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போவோம், முருகர பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து வந்து நான் கோயிலுக்கு போனதில ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. 8 to 9 ஹோரை டைம்ல நம்ம வந்து விளக்கு போடலாம் அப்படின்னு நெனச்சு தான் போயிருந்தோம். ஆனா, கோயில் மூடணும் அப்படின்னு சொன்னதுனால, சீக்கிரமாவே வந்து விளக்கு போட்டுட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு, முருகர மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். ம். இப்போ இந்த வாட்டி வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும்னு சொல்லி தான் நான் நெனச்சிட்டுருந்தேன். ஆனா, என்னால இந்த வாட்டி போடவே முடியல. ஆனா, 48 நாள் வந்து முருகன நெனச்சிட்டு, நான்வெஜ் சாப்பிடாம நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டியிருக்கேன். விளக்கு போடுறோம், போடல முருகர வந்து மனசுல நெனச்சிட்டு 48 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்து என்னோட வேண்டுதல நான் அவர்ட்ட சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இன்னையோட வந்து 3 நாள் ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டு. கண்டிப்பா 48 நாளும் நல்லபடியா விரதத்த முடிச்சு, என்னோட வேண்டுதல நல்லபடியா நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு முருகர்ட்ட வேண்டிக்கிறேன். ரொம்பவே இன்னைக்கு ஹேப்பியா இருந்துச்சு. நம்ம நெனைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அது கடவுளால மட்டும் தான் நடத்த முடியுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். தேங்க் யூ.